Good morning, students. Welcome to the online class. Now, Geography, Unit 5, Biosphere. That means Uyirkolam, Biosphere, Unit 5, Biosphere. Page number 202. Now, Introduction. Biosphere, the fourth sphere of the earth. உயிர்கோளம் என்பது நாலாவது உள்ள ஒரு கோள். We know that our planet Earth consists of four spheres. They are the lithosphere, atmosphere, hydrosphere and biosphere. Now, the fourth sphere, biosphere. நம்ம அந்த பயோஸ்பியர் பற்றி நம்ம இப்போ படிக்கிறோம். இட் இஸ் எ லைஃப் சப்போர்ட்டிங் லேயர். இது இந்த பூமியின் மேல் பரப்பில் இது உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு கோளம். அதான் பயோஸ்பியர். இட் இஸ் எ லைஃப் சப்போர்ட்டிங் லேயர். திஸ் லேயர் ஆன் எர்த் encompasses the lithosphere, hydrosphere and atmosphere. It includes flora and fauna that thrive on or near the earth's surface. அப்போ இது உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏற்ற கோள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த கோளம் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா அதாவது இதில் என்னென்ன அடங்கியிருக்கு? பாறை, நீர் மற்றும் காற்று எல்லாம் அடங்கியிருக்குது. இந்த உயிர்கோளம் நம்ம சொல்கிறோம்ல, இந்த மாதிரி எல்லாம் அடங்கியிருக்க பேர் தான் என்னது? உயிர் வாழ்வதற்கு ஏற்ற உள்ள தன்மைகள் இதில் இருக்குது. இது மட்டும் இல்லை, தாவரங்கள், விலங்கினங்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலையும் உள்ளது. அதான் ஃப்ளோரா ஃபைனா, ஏற்ற சூழ்நிலை. த வெர்டிகல் ரேஞ்ச் ஆஃப் த பயோஸ்பியர் இஸ் அப்ராக்சிமேட்லி 20 kilometers, which is measured from the ocean floor to the troposphere. இது அதாவது கடல் மட்டத்திலிருந்து வளிமண்டலத்தில் கீழே அடுக்கு, அதாவது சுமார் 20 கிலோமீட்டர் உயரம் வரை இந்த கோளம், இந்த நம்ம படிக்கிறோம் இந்த பாடம் பயோஸ்பியர், இந்த கோளம் அடங்கியிருக்குது. However, most plants and animals live in a very narrow section for about 1 kilometer above and below the mean sea level. Biosphere is made up of different ecosystems and biomes. All living things, large or small, are grouped into space. The area in which an animal, plant or microorganism lives is called the habitat. அப்போ நம்ம இதில் பார்க்குறோம் தாவரங்கள், விலங்கினங்கள் இதெல்லாம் வாழ்றது பார்க்குறோம். இந்த எக்கோசிஸ்டம், அதாவது பல்வேறுபட்ட சூழ்நிலைகளுக்குரிய அந்த ஒரு தொகுப்பு மண்டலம், அது மட்டும் இல்லை பயோமஸ், எல்லாம் வாழ்கிறதுக்குள்ள ஒரு ஏற்ற சூழ்நிலை இந்த பயோஸ்பியர், இந்த உயிர்கோளத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் சொல்கிறோம் எப்படின்னா, சிறியதாகவும் சில விலங்கினங்கள் இருக்குது, பெரியதாகவும் சில விலங்கினங்கள் இருக்குது. அப்போ அது எல்லாமே எப்படின்னா ஒரு குழுக்களாகவே வகைப்படுத்தியிருக்காங்க, இனக்குழுக்கள். சரியா? அப்போ அதில் பார்க்குறோம் விலங்கு, தாவரம், அது மட்டும் இல்லை கண்ணுக்கு தெரியாத சில நுண்ணுயிர்கள், இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ரைட்? இது பல்வேறு வாழிடங்களை கொண்டுள்ளது. அது சூழ்நிலையை பொறுத்து சில வாழிடங்களை அது கொண்டுள்ளது. இதைத்தான் நம்ம பார்க்குறோம் உயிரின பன்மை, பயோடைவர்சிட்டி. A wide variety of plants and animals live in a particular habitat known as biodiversity. Now, 5.1 ecosystem. சூழ்நிலைக்குரிய ஒரு தொகுப்பு, சூழ்நிலை மண்டலம், என்னென்ன வாழ்றதுக்கு ஏற்ற அந்த காலங்களை பற்றி. An ecosystem is a community where all living organisms live and interact with
one another and also with their non-living environment such as land, soil, air, water, etc. அதாவது இந்த மண்டலத்தை நம்ம பார்க்குறோம். இது பல்வேறு உயிரினங்களின் உள்ள ஒரு தொகுப்பு. இதில் வந்து எப்படின்னா இந்த உயிரினங்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்வது. அந்த தொடர்பு கொள்வது நிமித்தமாக அதாவது அது எப்படி எதெல்லாம் எப்படின்னா அதை நம்ம லேண்டு நிலத்தை சொல்கிறோம், சாயில் மண்ணை சொல்கிறோம், ஏர் காற்று சொல்கிறோம், வாட்டர் இதனோட என்னது தொடர்பு கொண்டு அது வாழ்கிறத நம்ம பார்க்கோம். இந்த மாதிரி சூழ்நிலை மண்டலம் அதான் எக்கோசிஸ்டம் எக்ஸெட்ரா. Ecosystem range in size from the smallest units that can sustain life to the global ecosystem or ecosphere. அதாவது இந்த சூழ்நிலை மண்டலம் மிக சிறிய அலையிலிருந்து உலகத்தில் அதாவது சின்னஞ்சிறு ஒரு அலையிலேருந்து பார்த்தோம்னா அதை எடுத்துக்காட்டு வந்து சொல்கிறாங்களா மரப்பட்டைய பார்க் ஆஃப் எ ட்ரீ. சரியா? உலகளவிய சூழ்நிலை மண்டலம் அல்லது ஒரு ஒரு கோலம் எக்கோஸ்பேர் எடுத்துக்காட்டு எப்படி சொல்லலாம்? இந்த விவசாய நிலம் அதில் போட்டு பாருங்கள். எக்ஸாம்பிள் கிராப் லேண்ட், போண்ட் எக்கோசிஸ்டம், ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம், டெசர்ட் எக்கோசிஸ்டம் எக்ஸெட்ரா. அதாவது விவசாய நிலம் அல்லது வனங்களுக்குரிய ஒரு மண்டலம் அல்லது சூழ்நிலைக்குரிய ஒரு மண்டலம் இப்படி வேறுபட்டு என்னது காணப்படுகிறது. இங்கே வந்து உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலை இதெல்லாம் என்னது இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் இல்லையா? இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறோம். 5.1.1 காம்போனன்ட்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம் அதாவது சூழ்நிலை மண்டலத்தின் பார்க்குறோம். அண்ட் கூறுகள் ஆல் எக்கோசிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் 3 பேசிக் காம்போனன்ட்ஸ். அப்போது அந்த சூழ்நிலைகளை 3 அடிப்படை கூறுகளாக பிரிக்கிறாங்க. அது எப்படின்னா நம்பர் 1 அபயோட்டிக் காம்போனன்ட்ஸ் உயிரற்ற கூறுகள், பயோட்டிக் காம்போனன்ட்ஸ் உயிருள்ள கூறுகள், அண்ட் எனர்ஜி காம்போனன்ட் ஆற்றல் கூறுகள். Abiotic components include the non-living, inorganic, physical and chemical factors in the environment. Example land, air, water, calcium, iron, etc. அதாவது உயிரற்ற கூறுகள். abiotic componentsனால் உயிரற்ற கூறுகள். இந்த உயிரற்ற கூறுகள் நம்ம என்ன சொல்கிறோன்னா அதாவது உயிரற்ற இதெல்லாம் அதாவது ரசாயன காரணிகளை சொல்லலாம், இயற்பியல் அதாவது கரிம உயர் ரசாயன காரணிகள், அதாவது நிலத்தை சொல்லலாம், காற்று, நீர், இதெல்லாம் இரும்பு, இதெல்லாம் உயிரற்ற கூறுகளில் உள்ள சுற்றுச்சூழல அமைந்திருக்கு. அபயோட்டிக் காம்போனன்ட்ஸ். பயோட்டிக் காம்போனன்ட்ஸ் உயிருள்ள கூறுகள். அப்போ உயிருள்ள கூறுகள் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். பயோட்டிக் காம்போனன்ட்ஸ் இன்க்ளூட் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அண்ட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். Biotic components can be classified into 3 categories. அப்போ உயிருள்ள கூறுகளை நம்ம பார்க்குறோம். தாவரங்கள், விலங்கினங்கள், அது மட்டும் நுண்ணுயிர்கள். இதை 3 பிரிவில் பிரிக்கிறாங்களாம் இல்லையா? 3 பிரிவில். ப்ரொடியூசர்ஸ். நவ் நம்பர் 1 ப்ரொடியூசர்ஸ் உற்பத்தியாளர்கள். Producers are self-nourishing components of the ecosystem. Hence, they are called autotrophs. They are found both on land and water. Example, plants, algae, bacteria. உற்பத்தியாளர்கள். அதாவது இந்த சூழ்நிலை மண்டலம் நம்ம பார்க்குறோம் எக்கோசிஸ்டம். இந்த மண்டலத்தில் நமக்கு தேவையான உணவு, இந்த உணவை தாமே உற்பத்தி கொள்ளக்கூடிய உயிரினங்கள், இதைத்தான் நம்ம என்னது உற்பத்தியாளர்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா? இது வந்து எப்படின்னா ஒரு தற்சார்பு ஊட்ட உயிரி, அதாவது ஆட்டோட்ரோப்ஸ். ஹென்ஸ் producers are self-nourishing components of the ecosystem. Hence they are called autotrophs.
அதாவது தற்சார்பு ஊட்டவியரி. இல்லையா? இது வந்து நிலத்திலையும் காணப்படுது, நீர்லேயும் காணப்படுது. எக்ஸாம்பிள் அதில் சொல்லுவாங்க, they are found in both on land and water. Example, plants, algae, bacteria, etc. To consumers are those that depend on producers directly or indirectly, hence they are called heterotrophs. அப்போ கன்சியூமர்ஸ் நம்ம பார்க்குறோம், நுகர்வோர்கள். இவங்க நேரடியாகவும் மறைமுகமாகவும் யாரை சார்ந்திருக்காங்க? உற்பத்தியாளர்களை சார்ந்திருக்காங்க. இவங்களுக்கு நுகர்வோர்கள் என பெயர். இவங்க வந்து பிற சார்பு ஊட்டவியல், அதாவது ஹெட்டரோட்ரோப்ஸ். சரியா? தற்சார்பு ஊட்டவியல்னா ஆட்டோட்ரோப்ஸ். முந்தின பாயிண்டில் பார்த்தோம். தற்சார்பு ஊட்டவியல் ஆட்டோட்ரோப்ஸ். இவங்க வந்து மற்றவங்களை சார்ந்திருக்காங்க, அதாவது நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ உற்பத்தியாளர்களை சார்ந்திருக்காங்க. அதனால் பிற சார்பு ஊட்டவியல். இல்லையா? ஹெட்டரோட்ரோப்ஸ். சரி. Now, the common category of consumers are primary consumers, secondary consumers, tertiary consumers. அதாவது முதல் நிலை நுகர்வோர், இரண்டாம் நிலை நுகர்வோர், மூன்றாம் நிலை நுகர்வோர். Now, primary consumers. Primary consumers depend on producers for their food. They are exclusively herbivorous. Example, zebra, goat, etc. இந்த முதல்நிலை நுகர்வோர்னு சொல்கிறோம். இவங்க வந்து உணவிற்காக உற்பத்தியாளர்களே சார்ந்து இவங்களை நம்ம என்ன சொல்கிறோன்னா தாவர உண்ணிகள்னு சொல்கிறோம். ஃபஸ்ட் பிரைமரி கன்சியூமர் தாவர உண்ணிகள். எக்ஸாம்பிள் ஜீப்ரா அண்ட் கோட். இன்னும் நிறையா இருக்குது, எக்ஸெட்ரா. தாவர உண்ணிகள். சரியா? நம்பர் 2, secondary consumers, இரண்டாம் நிலை நுகர்வோர். Secondary consumers are small carnivorous, that is they consume herbivores. Example, lion, snake, etc. இந்த இரண்டாம் நிலை நுகர்வோர் இது வந்து ஊன் உண்ணிகள் நம்ம சொல்கிறோம். இது வந்து தாவர உண்ணிகளை உணவாக கொள்கின்றன. இல்லையா? தாவர உண்ணிகளே என்னது உணவாக கொள்கிறது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சிங்கம், பாம்பு. இல்லையா? லயன், ஸ்னேக். நவ் tertiary consumers are top carnivores that prey on both herbivores and carnivores. Example, owl, crocodile, etc. மூன்றாம் நிலை நுகர்வோர் tertiary consumers. இந்த அதாவது இது வந்து தாவர உண்ணிகளையும் சார்ந்திருக்கு, ஊன் உண்ணிகளையும் சார்ந்திருக்கு. எக்ஸாம்பிள், ஆந்தை, முதலை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இல்லையா? ஓல், crocodile, etc. Now, decomposers, சிதைப்போர்கள். Decomposers are some organisms that are incapable of preparing its own food. They live on dead and decaying plants and animals. Hence, they are called saprotrophs. Example, fungus, mushrooms, etc. அதாவது டீகம்போசர்ஸ். இந்த உயிரினங்கள் தங்களுக்கு தேவையான உணவை தாமே தயாரிக்க இயலாதவை. தங்களுக்கு தேவையான உணவை தாமே தயாரிக்க இயலாதவை. அப்போ இது எதில் பாருங்கள்? இறந்த அழுகிய தாவரங்கள். அது மட்டும் இல்லை, விலங்கினங்கள். இறந்த அழுகிய தாவரங்கள் மட்டும் இல்லை, விலங்கினங்கள். இவை தான் எழுது இதுக்கு உணவு. இல்லையா? அப்போ இதை வந்து என்ன சொல்கிறோம்? சாருண்ணி. ஆங்கிலத்தில் சாப்ரோட்ரோப்ஸ், சாருண்ணி. இல்லையா? எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குறோம், ஃபங்கஸ், மஷ்ரூம்ஸ். இந்த காளான் நம்ம சொல்கிறோம், பூஞ்சைன்னு சொல்கிறோம். இல்லையா? அப்போ இது வந்து டெட் பாடிஸ், அதாவது இறந்த அழுகிய தாவரங்களில் தான் இது உணவாக கொள்ளுது. Now, C,
எனர்ஜி காம்பனன்ட்ஸ் ஆற்றல் கூறுகள். All organisms in the biosphere use energy to work and convert one form of energy into another. The sun is the ultimate source of energy for the biosphere as a whole. The solar energy gets transformed into other forms of energy through the various components in the ecosystem. The producers, consumers and the decomposers contribute a lot to the energy flow in an ecosystem. இந்த ஆற்றல் கூறுகள் நம்ம பார்க்குறோம். இது என்னது அனைத்து உயிரினங்களுடைய பணிகளையும் செய்யுது. அதாவது ஒரு ஆற்றல் மற்றொரு ஆற்றலாக மாறுவதற்கு இது அனைத்து பணிகளையும் செய்யுது இல்லையா. அதாவது இந்த உயிர்கோளம் இது எப்படி சூரியனே அது இயங்க வைக்கி இந்த ஆற்றலை வழங்கக்கூடியதாக உள்ளது. இதில் நம்ம பார்க்குறோம் பல்வேறு கூறுகள். அதாவது சூரிய ஆற்றல் நம்ம சொல்கிறோம் இல்லையா. இது சூழ்நிலை மண்டலத்தில் இந்த ஆற்றல் எப்படி உற்பத்தியாளர்களையோ நுகர்வோர்களையோ சார்ந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதில் ஒரு பெரிய பங்கே வகிக்காங்க இவங்க எல்லாரும். த ப்ரொடியூசர்ஸ், கன்சியூமர்ஸ் அண்ட் த டீகம்போசர்ஸ் contribute a lot to the energy flow in an ecosystem. Energy components. The living organisms form an interacting set of flora and fauna which are organized into trophic levels, food chains and food webs. அப்போ இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று சார்ந்திருக்காங்க. See the picture. Food web. The functioning of an ecosystem depends on the pattern of the energy flow as it helps in the distribution and circulation of the organic and inorganic matter within an ecosystem. இல்லையா. இந்த சூழ்நிலை மண்டலத்தின் செயல்பாடு நம்ம பார்க்கும்போது இது அனைத்து உயிரினங்களும் ஒன்றோடு தொடர்பு கொண்டு, அதாவது ஒரு உணவு சங்கிலிகளாக இருக்குது இல்லையா. ஒரு உணவு சங்கிலி. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போது இந்த மாதிரி சூழ்நிலை மண்டலத்தில் ஒன்றுக்கு ஒன்று சார்ந்திருக்குன்னு நம்ம பார்க்குறோம் சரியா. The functioning of an ecosystem depends on the pattern of the energy flows as it helps in the distribution and circulation of the organic and inorganic matter within an ecosystem. Energy flow generally takes place in a hierarchical order in an ecosystem through various levels. அப்போ இந்த ஆற்றல் ஓட்டம் இது எப்படின்னா சூழ்நிலை மண்டலத்தில், அதாவது கரிமற்ற மற்றும் கரிம பொருட்களை சார்ந்திருக்கு. இந்த மாதிரி சார்ந்திருக்கும்போது பல்வேறு முறையில் இது நடைபெறுகிறதுன்னு பார்க்குறோம். இதுக்கு ஆற்றல் மட்டம், அதாவது tropical levels, various levels. These levels are called trophic levels. ஆற்றல் மட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரியா. The chain of transformation of energy from one group of organisms to another through various trophic levels is called a food chain. The system of interlocking and interdependent food chains is called a food web. அப்போ இது உணவு சங்கிலி நம்ம சொல்கிறோம் ஃபுட் செயின். அதுபோல் ஃபுட் வெப் உணவு வலை. இது ஒன்றுக்கு ஒன்று சார்ந்திருக்கு இல்லையா. உணவு வலை ஃபுட் வெப். Now 5.2 biodiversity உயிரின பன்மை. Biodiversity or biological diversity refers to a wide variety of living organisms, plants, animals and other microorganisms which live in a habitat. The உயிரின பன்மை biodiversity. இந்த உயிரின பன்மை எப்படின்னா, அதாவது ஒரு இடத்துல வாழ்துன்னு வச்சுக்கோங்க, அந்த வாழ்கின்ற பல்வேறு வகையான உயிரினங்களை குறிப்பதாகும். அதாவது எக்ஸாம்பிள் தாவரம், விலங்கு மற்றும் பிற நுண்ணுயிர்கள், பல்வேறு வகையான உயிரினங்களை குறிப்பது தான் biodiversity. It is highly influenced by topography,
climate as well as human activities. It represents the strength of the biological resources of a place on earth. In biodiversity, each species, no matter how big or small, அதாவது இந்த பயோடைவர்சிட்டின்னு பார்க்குறோம். அதாவது ஒவ்வொரு இனமும் எப்படி அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்து நம்ம பார்க்கணும். காலநிலை, நிலத்தோற்றம், மனிதனுடைய செயல்பாடு, சரியா, இந்த மாதிரி வாழ்விடம் கொண்ட இந்த உயிரினங்கள் ஆதாரங்கள் வலிமையை அதாவது எடுத்துக்காட்டாக விளங்குது, பிரதிபலிக்கக்கூடியதாக இதை விளங்குதுன்னு நம்ம சொல்கிறோம். பயாலஜிக்கல் ரிசோர்ஸஸ் ஆஃப் எ பிளேஸ் ஆன் எர்த். In biodiversity, each species, no matter how big or small, has an important role to play in the ecosystem. இல்லையா, அந்த உயிரின பண்பில் உள்ள ஒவ்வொரு இனமும் சூழ்நிலை மண்டலத்தில் உள்ள முக்கிய பங்கை வகிக்கிறது. அதாவது சுற்றுச்சூழல் சமநிலை, சமூக நலன், இல்லையா, சுற்றுலா, கல்வி மற்றும் ஆராய்ச்சி, இந்த மாதிரி சில சிஸ்டத்தை பேணி வளர்க்குது நம்ம பார்க்கணும். மெயின்டைன் எக்கலாஜிக்கல் பேலன்ஸ் and facilitates social benefits such as tourism, education, research, etc. over an area. 5.2.1 Loss of biodiversity. அதாவது இழப்பு, loss of biodiversity. The extinctions of species, flora and fauna due to human and natural influences is called loss of biodiversity. A healthy ecosystem provides clean water, pure water, enriched soil, food, raw materials, medicines, etc. Hence, stable biosphere has to be conserved. இந்த மாதிரி ஆரோக்கிய சூழ்நிலை மண்டலம், அதாவது உயிரின பன்மையில இழப்பு அப்படின்னு சொல்கிறோம். சுத்தமான காற்று, நீர், வளமான மண், இந்த மாதிரி மூலப்பொருட்களை அது எப்படி சொல்லலாம், ஒரு மருந்து பொருட்களாக வழங்கின. இது சூழ்நிலை மண்டலத்தில் இருந்து பாதுகாக்கப்படக்கூடிய சில திட்டங்கள். 5.3 Biomass. A biome is a geographically extensive ecosystem where all flora and fauna are found collectively. அதாவது பயோமஸ்ன்னு சொல்கிறோம். இது பல்லுயிர் தொகுதிகள், பல உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு தொகுதிகள். இந்த பல்லுயிர் தொகுதிகள் என்பது புவியின் சூழல், இந்த மண்டலத்தில் பல்வேறு வகையான தாவரம், விலங்கினங்கள் இணைந்து வாழ்கிறது. மிகப்பெரிய பரப்பளவில் இணைந்து வாழ்கிறது. இது ஒரு சூழ்நிலையில் அமைப்பு. இதற்கு பேர் என்னது? சூழ்நிலையினுடைய ஒரு அமைப்பு. பயோமஸ் ஆர் டிஃபைன்ட் பை abiotic factors like relief, climate, soils and vegetation. They are classified into two broad categories: terrestrial biomass and aquatic biomass. அப்போ இந்த தாவரங்கள், விலங்குகள் ஒன்று தொடர்பு கொண்டு கூட்டமாக இது வாழ்றதுன்னு பார்க்கும் உயிர் குலத்தில். இது பல்லுயிர் தொகுதிகளை கொண்டு நிலத்தோற்றம், காலநிலை, தாவரம் போன்ற காரணிகளாக இருந்தது ஒன்று கொண்டு தொடர்படுத்தி தீர்மானிக்கின்றது. ஒன்று கொண்டு தொடர்பு கொண்டு என்னது தீர்மானிக்கிறதுன்னு பார்க்குறோம். சரியா? 5.3.1 டெரஸ்ட்ரியல் பயோமஸ். அது நிலத்தில் வாழக்கூடியது, நிலவாழ் பல்லுயிர் தொகுதி, நிலத்தில் வாழக்கூடியது. Terrestrial biomass is a group of living organisms that live and interact with one another on land. They are mainly determined by temperature and rainfall. அப்போ நிலத்தில் வாழ்றதை நம்ம பார்ப்போம். நிலவாழ் பல்லுயிர் தொகுதின்னு நம்ம பார்ப்போம். இது ஒன்றொன்று தொடர்பு கொள்ளுது. இது நிலத்தில் ஏற்ற சூழ்நிலைகளை கொண்டதாக அமையுது. அதாவது வெப்பம், மழை, வாழ்கிறதுக்கு ஏற்ற ஒரு சூழ்நிலை. அப்போ இது ஒன்று கூட இடம் விட்டு இடம் அப்படி நம்ம போகிறோம். They are mainly determined by temperature and rainfall. Some of the major terrestrial biomass of the world are tropical forest biomass, tropical savanna biomass, desert biomass, temperate grassland biomass, tundra biomass. வெப்பமண்டல காடுகள் நம்பர் 1. நம்பர் 2 வெப்பமண்டல சவானா பல்லுயிர் தொகுதி, சவானா. C. Desert biomass.
அதாவது பாலைவனம் பல்லுயிர் தொகுதி. டி டெம்பரேட் கிராஸ்லேண்ட் பயோமஸ், மித வெப்பமண்டல புல்வெளி கிராஸ்லேண்ட். லாஸ்ட் ஒன் டுண்ட்ரா பயோமஸ், துந்திர பல்லுயிர் தொகுதி டுண்ட்ரா பயோமஸ். ஏ டிராபிக்கல் ஃபாரஸ்ட் பயோமஸ். கிளாசிஃபிகேஷன் பயோமஸ் படத்தை பாருங்கள். see the picture. A tropical forest biomass. The tropical forest biomass is comprised of several sub-biomass including evergreen rainforest, seasonal deciduous forest, etc. Tropical forests have the highest biodiversity and primary productivity of any of the terrestrial biomass. இந்த வெப்பமண்டல காடுகள் அப்படி நம்ம பார்க்குறோம். இந்த வெப்பமண்டல காடுகளில் பல்லுயிர் தொகுதி அப்படின்னா பல்வேறு துணை பல்லுயிர் தொகுதிகளில் உருவாக்கப்பட்டது. இந்த வெப்பமண்டல காடுகள் பசுமை மாறா காடுகள், பருவகால இலையுதிர் காடுகள் அப்படின்னு இதுக்கு பேர். Tropical forests have the highest biodiversity and primary productivity of any of the terrestrial biomass. The Amazon basin, Congo basin, and Indonesian islands are the major regions of this biome. These regions have very dense forests and so have great economic importance. அப்போ இந்த வெப்பமண்டல காடுகள் நம்ம பார்க்கோம். இந்த வெப்பமண்டல காடுகளில் பல்வேறு விதமான உயிரினங்கள் வாழ்விடமாகவும் இருக்குது. அமேசான், காங்கோ, இந்தோனேசிய தீவுகள். இந்த வெப்பமண்டல காடுகளில் பல்லுயிர் தொகுதி பல உயிரினங்கள் வாழக்கூடிய, விலங்கினங்கள் வாழக்கூடிய பல தொகுதிகளை இங்கே இருக்குது சூழ்நிலைகள். இந்த காடுகள் எப்படின்னா மிக அடர்ந்த காடுகள் இல்லையா. பொருளாதார ரீதியாக நம்ம பார்த்தோம்னா முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காடுகள். Human settlements are found scattered here. They sustain their livelihood through food gathering, fishing, lumbering, and shifting cultivation. Due to the humid nature of this biome, the people get afflicted to tropical diseases like malaria, yellow fever, etc. இந்த மாதிரி சூழ்நிலைகளை பொறுத்து இந்த வாழ்கிறத நம்ம பார்க்குறோம். வெப்பமண்டல காடுகள் இது வந்து மிக அடர்ந்த காடுகளாக கொண்டு இருக்கும் நம்ம சொல்கிறோம். இது வந்து குடியிருப்புகள் சிதறி காணப்படுகிறது. அதாவது இது எப்படின்னா உணவு சேகரித்தல். நம்பர் 1, ஃபர்ஸ்ட் தே சஸ்டெயின் த லிவ்லிஹுட் த்ரூ ஃபுட் கேதரிங். உணவு சேகரிக்காங்க. அது மட்டும் இல்லை, ஃபிஷ்ஷிங், மீன் பிடித்தல், ஃபிஷ்ஷிங், லம்பரிங் அதாவது மரம் வெட்டுதல், அண்டு ஷிஃப்டிங் கல்டிவேஷன் அதாவது இடமாட்டு விவசாயம் போன்ற தொழில்கள் இங்கு வாழும் மக்களின் வாழ்வாதாரமாக இருக்குது நம்ம பார்க்குறோம். Due to the humid nature of the biome, the people get afflicted to tropical diseases like malaria, yellow fever, etc. அப்போ இந்த ஈரப்பதமான சூழ்நிலைகள் மலேரியா, வைரஸ் காய்ச்சல் போன்ற வெப்பமண்டல நோய்களின் தாக்கம் இங்கே ஏற்படுது நம்ம பார்க்குறோம். வெப்பமண்டல நோய் தாக்கம் மலேரியா, வைரஸ் போன்ற இந்த காய்ச்சல், yellow fever, etc. The chief trees found here rubber, bamboo, ebony, etc. Bats, pheasants, jaguars, elephants, monkeys, etc. are the important bats and animals found here. அதாவது ரப்பர், மூங்கில், எபோனி போன்ற பெரிய பெரிய மரங்கள் இங்கே வாழ்கிறது ரொம்ப முக்கியமான மரங்களாகும். அது மட்டும் இல்லை, வௌவால், சிறுத்தைகள், யானைகள், குரங்குகள் இங்கு காணப்படக்கூடிய மிக முக்கியமான பறவைகள் மற்றும் எனது விலங்குகள். நெக்ஸ்ட், டிராபிக்கல் சவானா பயோமஸ், அதாவது கிராஸ்லேண்ட் சவானா. Tropical savanna biomass.
Tropical grasslands are generally found between tropical forests and deserts. Tropical savanna biomes are found between 10 degree to 20 degree north and south latitudes. இந்த வெப்பமண்டல புல்வெளி இது பெரும்பாலும் வெப்பமண்டல காடுகளுக்கும் பாலைவனங்களுக்கும் இடையே காணப்படுது நம்ம பார்க்கணும். இந்த வெப்பமண்டல புல்வெளி பெரும்பாலும் வெப்பமண்டல காடுகளுக்கும் பாலைவனங்களுக்கும் இடையே காணப்படுகிறது. இது பொதுவாக 10 டிகிரிலேருந்து 20 டிகிரி வட தென், அதாவது நார்த்து சவுத் லேட்டிடியூட்ஸ், அந்த இடப்பட்ட பகுதியில் இது இருக்குது. These grasslands are generally flat and are found in the Sahel, south of Sahara, in East Africa and in Australia. இந்த புல்வெளி, அதாவது சாகல், கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள சகாராவின் தென்பகுதி மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற இடங்களில் என்னது இந்த புல்வெளி காணப்படுகிறது. The biome is generally hot and dry and experiences moderate to low rainfall. அப்போ மழைப்பொழிவு ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஸோ the grass which grow here are tall and short. இந்த சகராவின் தென்பகுதி மற்றும் ஆஸ்திரேலியா நம்ம பார்க்குறோம். அதாவது பொதுவாக பார்த்தா வெப்பமாகவும் காணப்படுது, வறண்டவும் காணப்படுது. மிதமான மழைப்பொழிவு ரொம்ப குறைன்னு சொல்ல முடியாது, மழை பெய்கிறது, ஆனால் மிதமான மழை. அப்போ இங்கே வளரும் புற்கள் எப்படி உயரமாகவும் காணப்படுகிறது, கூர்மையாகவும் காணப்படுகிறது. People found here in here. The primitive people living here are nomadic. அப்போ இங்கு வளரும் புற்கள் உயரமாகவும் கூர்மையாகவும் காணப்படுதுன்னு பார்க்கும். இங்கே வாழும் மக்களின் முக்கிய தொழில் கால்நடை மேய்த்தல் இல்லையா, ஆடு மாடுகளை வளர்க்க தொழில் தான் இவங்களோட முக்கியமான முதன்மையான தொழில். அப்போ இங்கே மக்கள் நாடோடிகளாக வாழ்ந்திருக்காங்க. Primitive people living here are nomadic. The common animals found here are the lion, leopard, tiger, deer, zebra, giraffe, etc. Flora such as roots, grass, redwoods grass, lemongrass, etc. are found in this biome. அப்போ இங்கே சிங்கம், சிறுத்தை, புலி இதெல்லாம் வாழுகிறத நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லை, ரெட்வுட்ஸ், லெமன் கிராஸ் போன்ற தாவரம், இதெல்லாம் இங்கே வாழக்கூடிய தாவர வகைகள். விலங்கினங்களும் வாழுது, தாவரங்களும் இருக்குது. டெசர்ட் பயோமஸ், டெசர்ட் பயோமஸ், பாலைவனத்தை பற்றி, பாலைவன பல்லுயிர் தொகுதி. Deserts are usually found on the western margins of the continents between 20 degree and 30 degree north and south latitudes. இந்த பாலைவனத்தை பற்றி நம்ம பார்க்குறோம். பாலைவன பகுதியில் பெரும்பாலும், அதாவது கண்டங்களின் மேற்கு விளிம்பில் தான் இது காணப்படுகிறது. 20 டிகிரிலேருந்து 30 டிகிரி வட தென் அச்சங்களுக்கிடையே, அதாவது நார்த் அண்ட் சவுத் லேட்டிடியூட்ஸ், இதுக்கு இடைப்பட்ட பகுதி. அப்போ மழைப்பொழிவு பொதுவாக என்னது ரொம்ப குறைவாக இருக்குது. The annual rainfall is less than 25 centimeter in these regions. Due to the lack of rainfall and arid conditions, these regions do not possess any vegetation but have special vegetation type called xerophytes. அப்போ 25 சென்டிமீட்டருக்கும் குறைவாக தான் மழை பெய்யுதுன்னு பார்க்குறோம். அப்போ மழைப்பொழிவு பற்றாக்குறை இங்கே ரொம்ப இருக்குது. வறண்ட கால சூழ்நிலை இங்கே உருவாகுது. அப்போ இங்கே வாழக்கூடிய தாவரத்துக்கு பாலைவன தாவரம், அதான் xerophytes, பாலைவன தாவரங்கள் என பெயர். As the soil is sandy, அப்போ மணல் பரப்பாக இங்கே ரொம்ப பார்க்குறோம் இல்லையா, மணலாகவும் உவர்ப்பாகவும் காணப்படுதுன்னு பார்க்குறோம் இல்லையா. Deserts remain agriculturally unproductive. அப்போ இங்கே விவசாயத்துக்கு ஏற்ற சூழ்நிலையே இல்லை, வறண்ட சூழ்நிலை. Rough residents, thorny scrubs and bushes, palms are found here. அப்போ இங்கே எப்படி முட்புதர்கள், குறுங்காடுகள், பனைமரம்
போன்ற தாவரங்கள் தான் என்னது வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம். இங்கே வாழும் மக்கள் பழங்குடியினர் அவங்க எப்படின்னா உணவு சேகரித்தல் மட்டும் வேட்டையாடுதல் தொழிலில் ஈடுபடுறாங்க. ட்ரைபல் பீப்புள் who live here practice food gathering and hunting. They move their temporary settlements frequently in search of passes. Transportation becomes very difficult here and is carried on by camels, reptiles like snakes, lizards, scorpions, etc. are most commonly found here. அப்போ பழங்குடி மக்கள் இங்கே வாழ்கிறாங்க. இவங்க மேய்ச்சல் நிலங்களை தேடி ஒரு இடத்துல மற்றொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்து போகிறாங்க நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கே வந்து போக்குவரத்து மிகவும் கடினம். அப்போ இதுக்கு ஒட்டகத்தை பயன்படுத்துகிறாங்க. இங்கே அது மட்டும் இல்லை, பாம்புகள், பல்லிகள், தேள்கள் போன்ற ஊர்வன இல்லையா அதை ஊர்ந்து செல்லக்கூடிய அந்த விலங்கினங்கள் அதிகமாக இங்கே காணப்படுகிறது. அப்படி நம்ம இதில் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். ரெப்டைல்ஸ் லைக் snakes, lizards, scorpions, etc. are most commonly found here. The temperate grassland biomass. Temperate grasslands are usually found in the interior of the continents and are characterized by large seasonal temperature variations with warm summer and cold winter. அப்போ டெம்பரேட் கிராஸ்லேண்ட் பார்க்குறோம். மித வெப்பமண்டல பல்லுயிர் தொகுதி. இந்த மித வெப்பமண்டல புல்வெளி கண்டங்களை பார்த்தோம்னா மிதமான கோடை காலம், அதாவது நீண்ட குளிர்காலம், அப்புறம் குளிர்கால மழைப்பொழிவு எல்லாத்தையும் இதில் என்னது அடங்கி இருக்கிறது. அப்போது நம்ம இந்த பிரதேசத்தில் பார்க்கணும்னா அதாவது புல்வெளிகள் வந்து எப்படின்னா மழை பெய்யுற இடத்துல அதிகமாக காணப்படுது இல்லையா. ஆமாம், அப்போ மழைப்பொழிவு வந்து இங்கே அதிகமாக இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். The type of grassland in these regions strongly depends upon precipitation. Higher precipitation leads to tall and soft grass and lower precipitation leads to short and soft grass. These regions favor wheat cultivation. அப்போ இது வந்து கோதுமை பயிரிடுறதுக்கு ஏற்ற ஒரு கால சூழ்நிலை பொறுத்து இங்கே அமையுது. ஏன்னா அதிகமான மழையும் இருக்குது, குளிர்கால மழைப்பொழிவும் இங்கே அதிகமாக காணப்படுது. அப்போ வீட் கல்டிவேஷனுக்கு ஏற்றதாக இருக்குதுன்னு பார்க்குறோம். எக்ஸ்டென்சிவ் மெக்கானிஸ்ட் அக்ரிகல்ச்சர் இஸ் ப்ராக்டிஸ் டியூ டு லேக் ஆஃப் farm labor. Pastoral industry becomes the main occupation. அப்போ விவசாய தொழில்கள் பற்றாக்குறை இங்கே பரந்த அளவில், அதாவது இயந்திரமயமாக்கப்பட்டு விவசாயம் நடைபெறுகிறது நம்ம பார்க்குறோம். அதாவது லேபர்ஸ் வந்து ரொம்ப குறையாக இருக்காங்க. அதனால் இது வந்து மெஷின் இயந்திரங்களை பயன்படுத்தி விவசாயத்தில் ஈடுபடுறாங்க. கால்நடை வளர்ப்பு இங்கே மிக முக்கியமான தொழில். சரியா, கால்நடை வளர்ப்பு இங்கே மிக முக்கியமான தொழில் நம்ம பார்க்குறோம். தேர்பை ஃபெசிலிட்டிங் ஸ்லாட்டரிங் ஆஃப் அனிமல்ஸ், பேக்கிங் ஆஃப் ரா அண்ட் ப்ரொசஸ்ட் மீட், டெய்ரி ப்ராடக்ட்ஸ் எக்ஸெட்ரா. கால்நடை வளர்ப்பு முக்கியமான இங்கே வந்து இது வந்து எப்படி இந்த கால்நடை வந்து உணவிற்காக பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லை, பால் பண்ணை தொழில் போன்ற தொழிலும் இந்த பண்ணைகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, வெட்டுக்கிளி, ஓநாய், இந்த காட்டெருமை போன்ற விலங்குகளும் என்னது இந்த டெம்பரேட் கிராஸ்லேண்ட் பயோமஸில் காணப்படுது நம்ம பார்க்குறோம். The common bats and animals are grasshopper, wolf, bison, prairie dog, etc. E. Tundra biomass. துந்திர பல்லுயிர் தொகுதி. These vast lowlands are found where the ground remains frozen. Greenland, Arctic and Antarctic regions and northern parts of Asia, Canada and Europe fall in this biome. These regions also called barren lands. இந்த பரந்த
தாழ்நிலை பகுதியானது பெரும்பாலும் உறைந்தே காணப்படுகிறதாம். அதாவது இது எப்படி காணப்படுகிறது, உறைந்து காணப்படுதுன்னு பார்க்குறோம். இது எந்தெந்த இடத்துல காணப்படுதுன்னா ஆசியா, கனடா, ஐரோப்பியா கண்டங்களில் உள்ள வடபகுதி, சரியா, கிரீன்லேண்ட், ஆர்டிக், அண்டார்டிகா. வேர்ல்டு மேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் நம்ம பார்க்கலாம், சரியா. இது வெற்று நிலப்பகுதி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வெற்று நிலப்பகுதி அல்லது தரிசு நிலப்பகுதி, பேரன் லேண்ட்ஸ். வெற்று நிலப்பகுதி அல்லது தரிசு நிலப்பகுதி அப்படின்னு இதற்கு பெயர், சரியா. The biome experienced a long sere winter and short cool summer due to the prevailing of low temperature and short growing seasons. The north primary productivity is very low in tundra. People are nomadic. அப்போ இங்கே வாழும் மக்கள் வந்து நாடோடியாக வாழ்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். அப்போ வேட்டையாடுதல் மற்றும் மீன் பிடித்தல் தான் இவங்களுடைய முக்கியமான தொழில் நம்ம பார்க்குறோம், சரியா. People are nowadays hunting and fishing are their major occupations. The population here is extremely sparse and the harsh environment makes them change their settlement frequently. அதாவது இவங்க வந்து வாழ்விடத்தை அடிக்கடி மாற்றிக்கொள்கிறாங்க. அதாவது குளிர்காலத்தில், கோடை காலத்தில் அவங்க சில இதை அப்படி மாற்றி ஒன்று வாழ்ந்துறாங்க. அதை கூடாரம் போட்டு அவங்களுக்கு எப்படி தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த சூழ்நிலைக்கு பொறுத்து இவங்களுடைய பிளேஸ் டு பிளேஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம இதில் பார்க்கணும். த லிவ் இன் இக்ளூ இன் வின்டர் அண்ட் இன் டென்ஸ் டூரிங் சம்மர். ஆர்டிக் மாஸ், ஆர்டிக் வில்லோ, lichens etc. grow here. Fauna like the polar bear, wolverine, reindeer, snowy owl are found here. அப்போ இங்கே வாழக்கூடிய சில விலங்கினங்களை சொல்கிறாங்க. அதாவது துருவ கரடிகள், ஓநாய்கள், துருவ மான்கள், கழுகுகள், இதெல்லாம் என்னது இங்கே வாழுகின்ற முக்கியமான உயிரினங்கள். 5.3.2 aquatic biomass. 5.3.2 aquatic biomass. Aquatic biome is a group of living organisms that live and interact with one another and its aquatic environment for nutrients and shelter. Like terrestrial biomass, aquatic biomass are influenced by a series of abiotic factors. It is a broadly classified as freshwater biomass and marine biomass. இந்த நீர்வாழ் உயிரினங்களை பற்றி நம்ம பார்க்குறோம். இப்போ நீர்வாழ் உயிரினங்கள், இந்த நீர்வாழ் உயிரினங்கள் அதாவது உயிரினங்கள் ஒன்றொன்று தொடர்பு கொண்டு வாழ்கின்ற சூழலுக்கு, அதாவது தங்களை அதாவது அந்த இடத்தை அப்படி மாற்றிக்கிறது. நிலவாழ் உயிரினங்களைப் போல நீர்வாழ் உயிரினங்கள் என்னது உயிரற்ற காரணிகளின் தாக்கம் இங்கே ரொம்ப காணப்படுது நம்ம பார்க்குறோம். இந்த நீர்வாழ் உயிரினங்கள் இது பல்லுயிர் தொகுதி மற்றும் கடல்வாழ் பல்லுயிர் தொகுதி என 2 வகைகளாக இங்கே பயன்படுத்துகிறாங்க, சரியா. ஃப்ரெஷ் வாட்டர் பயோமாஸ் அண்ட் மெரைன் பயோமாஸ். ஏ ஃப்ரெஷ் வாட்டர் பயோமாஸ், அதாவது நன்னீர் வாழ் பல்லுயிர் தொகுதி, தூய்மையான நீரில் வாழ்கிற பல்லுயிர் தொகுதி, ஃப்ரெஷ் வாட்டர். It comprises lakes, ponds, rivers, streams, wetlands, etc. இந்த உண்மையான தூய்மையான உயிரில் வாழக்கூடிய இந்த தொகுதி ஏரிகள், குளங்கள், ஆறுகள், சதுப்பு நிலங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கியது, சரியா. It is influenced by various abiotic components such as the volume of water flow, composition of oxygen, temperature, etc. Humans rely on fresh water biomass for drinking water, crop irrigation, sanitation and industry. Water lily, lotus, duckweeds, etc. அப்போ இங்கே வாழக்கூடிய இந்த உயிரற்ற காரணிகள் இது வெப்பநிலைக்கு ஏற்ற தாக்கதாக அமைந்திருக்கு. மனிதர்கள் தங்களுக்கு தேவையான குடிநீர், சுகாதாரம், தொழிற்சாலைக்கு தேவையான நீரை
இந்த மாதிரி இந்த ஃப்ரெஷ் வாட்டர் எதுவும் மனிதர்கள் பயன்படுத்திக்கிறாங்க. அப்போ இதில் முக்கியமானது இந்த தாமரை, பாசினை தாவரங்கள் இதெல்லாம் வளருது. இதில் வந்து ஆமை, முதலை, பல மீன் இனங்கள் இத்தொகுதியில் காணப்படுதுன்னு சொல்லி பார்க்குறோம். சரியா? ஃப்ரெஷ் வாட்டர் பயோமஸ். நவ் பி மெரைன் பயோமஸ். மெரைன் பயோமஸ் கடல் நீர்வாழ் பல்லுயிர் தொகுதி. கடல் நீர்வாழ் மெரைன். They are the largest aquatic biomass on earth. They are continuous bodies of salt water and provides a wide range of habitats for marine plants and animals. அப்போ பூமியில் காணப்படக்கூடிய மிகப்பெரிய நீர்வாழ் இது இந்த கடல் நீர்வாழ் பல்லுயிர் தொகுதியில் இருக்குது. கடலில் காணப்படும் பல்வேறு வகையான தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் இது வந்து வாழ்விடமாக ஆதாரமாக கொடுக்கும். இதுக்கு வந்து பவளப்பாறைகள், கோரல் ரீஃப்ஸ், கடல் வாழ் உயிரினங்கள் வாழக்கூடிய கோரல் ரீஃப்ஸ் இது முக்கியமான ஒரு காரணி. கோரல் ரீஃப்ஸ் ஆர் எ சீசனல் கைண்ட் ஆஃப் மெரைன் பயோமஸ் within the ocean. Estuaries, coastal areas where salt water and fresh water mix form a third unique marine biome. As water provides maximum mobility to marine organisms, nutrients are circulated more quickly and efficiently here than the terrestrial biomass. Apart from animals, plants such as hip, algae, python, plankton, etc. also grown in water. Aquatic biomass are not only important for plants and animals but also for humans. Human use aquatic biomass for water, food and leisure activities. Some of the threats and issues to aquatic biomass are overfishing, pollution and rise in sea level. Now 5.3.3 Conservation. பாதுகாத்தல். The biosphere extends from the deep ocean trenches to lush rainforests. People play an important role in maintaining the flow of energy in the biosphere. At the same time, the primary cause of today's loss of biodiversity is habitat alteration caused by human activities. The over-increasing population results in over-exploitation of biological resources. This has an adverse impact of the flora and fauna on earth. அப்போ இந்த இதெல்லாம் நம்ம பாதுகாக்கணும். அதாவது மனிதர்கள் நமக்கு தேவையான உணவுகளுக்காக இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அதே நிமித்தமாக இதை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பாடத்தில் நம்ம சுருக்கமாக இதை பற்றி நம்ம பார்த்துக்கலாம். They are the places on earth that are both biologically rich are deeply threatened. Hence, it is man's duty to conserve and care for the earth and make it is a better place to live in. Now, the lesson is over.